தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சினிமா துறையில் இருக்கிற பல பேர் சொன்ன ஒரு விஷயந்தான் இது. இது பற்றி ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, பி வாசு சொல்லியிருக்காங்க, குட்டி பத்மினி சொல்லியிருக்காங்க, ஏன் பாரதி ராஜா கூட சொல்லியிருக்காரு. அதாவது தலைவர் ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வெறும் ₹1 மட்டும்தான் அவர் சம்பளமாக வாங்குறாராம். அதுக்கப்புறமா படம்லாம் நடித்து முடித்து படம் வியாபாரமான பிறகு தான் அவருடைய சம்பளத்தையே வாங்குறாரு அப்படிங்கிற தகவல் தான் அது. இதை சினிமா துறையில் இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் கேட்கலாம், அதான் மறுபடியும் சம்பளத்தை முழுசாக வாங்கிக்கிறாரு அப்புறம் என்ன அப்படின்னு. இருந்தாலும் அந்த கஷ்டம் தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். அதாவது ஒரு ஹீரோவுக்கு, அதுவும் பெரிய ஹீரோவுக்கு முதல்லையே சம்பளமாக ஒரு தொகையை அல்லது அட்வான்ஸாக ஒரு பிரம்மாண்டமான தொகையை கொடுக்கறதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம். அப்படி கொடுத்துட்டு நம்ம அந்த பணத்துக்கு வட்டி கட்டி அந்த படம் முடிகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அவருக்கு கொடுத்த தொகைக்கு எவ்வளோ வட்டி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அந்த தயாரிப்பாளர்களுக்கு தெரியும். அதுவும் நிறைய தயாரிப்பாளர்கள் கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவர் அவருடைய சம்பளத்தொகை, ஒரு பிரம்மாண்டமான தொகையை கடைசியாக எல்லாம் வியாபாரம்லாம் ஆன பிறகு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயந்தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த நடிகருமே சொல்ல மாட்டாங்க. நட்புக்காக ஒரு சில படங்கள்லாம் கூட நடித்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேறு. பட் சம்பளமே பார்த்திங்கன்னா முதல்ல வாங்காமல் எல்லாம் நடித்து முடித்து வியாபாரமான பிறகு வாங்கிறது அப்படிங்கிறது இது தலைவராக மட்டும்தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கொடி பறக்குது படத்தில் ₹2 தான் முதல்ல சம்பளமாக வாங்கியிருக்காங்க. இதை பாரதி ராஜாவே பேட்டியில் சொல்லியிருந்தார். அப்புறம் சந்திரமுகி படத்துக்கு ₹1 தான் வாங்கியிருந்தாங்களாம். இதை பி வாசு பேட்டியில் சொன்னார். இதே மாதிரி நிறைய படங்களுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத குட்டி பத்மினியும் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொல்லும்போது சிவாஜி படத்துக்கு அட்வான்ஸாக எதுவும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். நாங்கள் ஒரு ₹1000 வச்சுருந்தோம், அப்புறம் ₹1 போட்டு ₹1001 அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம். அதுக்கப்புறமா அந்த படம்லாம் முடித்து வியாபாரமான பிறகு தான் அந்த தொகையை திருப்பி வாங்கிக்கிட்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் சொல்லியிருந்தார். சிவாஜி எவ்வளோ பிரம்மாண்டமான படம் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த படத்தோட வசூலுமே ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருந்தது. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கும் கூட நான் சம்பளம் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர். இதனால் தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையே குறைஞ்சிருக்கு. இதை ஏவிஎம் சரவணனை சொல்லியிருக்காரு. இது தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு ₹10 இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.